வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 10 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1258 மங்கோலிய படையெடுப்பில் பாக்தாத் நகரமானது மங்கோலியர்களிடம் வீழ்ந்து அப்பாசிய கலீபகம் அமைக்கப்பட்டு இஸ்லாமிய பொற்காலம் முடிவுக்கு வந்தது. 1355 இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலவரத்தில் 2 நாட்களில் 63 மாணவர்களும் 30 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 1567 ஸ்காட்லாந்தின் முதலாம் மேரியின் 2வது கணவர் டான்லி பிரபு எடின்பரோவில் குண்டு வெடிப்பில் இறந்து போனார். 1763 பாரிஸ் உடன்படிக்கையின்படி பிரான்சு கியூபெக் மாநிலத்தை ஐக்கிய ராஜ்யத்திற்கு கையளித்தது. 1798 லூயி அலெக்சாண்டர் பேர்த்தி ரோமை கைப்பற்றி அதனை ரோமன் குடியரசாக அறிவித்தார். 1815 கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றும் நோக்கில் பிரித்தானியர் கண்டியினுள் நுழைந்தனர். 1840 ஐக்கிய ராஜ்யத்தின் விக்டோரியா மகாராணி இளவரசர் ஆல்பர்ட்டை திருமணம் புரிந்தார். 1846 முதலாம் ஆங்கிலேய சீக்கிய போரில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பஞ்சாபின் சீக்கியருக்கும் இடையில் சோப்ரானில் இடம்பெற்ற போரில் பிரித்தானியர் வெற்றி பெற்றனர். 1897 மடகாஸ்கரில் மத சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. 1936 இரண்டாவது இத்தாலிய அபிசீனிய போரில் இத்தாலிய படையினர் எத்தியோப்பிய தற்காப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்தனர். 1939 ஸ்பானிய உள்நாட்டு போரில் தேசியவாதிகள் காத்தலோனியாவை கைப்பற்றும் நடவடிக்கையை நிறைவேற்றி பிரான்சுடனான எல்லையை மூடினர். 1940 சோவியத் ஒன்றியம் தாம் கைப்பற்றிய கிழக்கு போலந்தில் இருந்து அப்பிரதேச மக்களை சைபீரியாவுக்கு நாடு கடத்தியது. 1942 இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய இராணுவத்தினர் போர்னியோவின் தலைநகர் பஞ்சார் மாசினை கைப்பற்றினர். 1943 இரண்டாம் உலகப் போரில் லெனின்கிராட் முற்றுகையை முற்றாக முறியடிக்கும் நோக்கில் சோவியத் செஞ்சேனை ஜெர்மானிய படைகளுடனும் ஸ்பானிய தன்னார்வ படைகளுடனும் போரில் ஈடுபட்டன. 1947 பாரிஸ் உடன்படிக்கைகள் அமைதி உடன்படிக்கைகள் இத்தாலி, ருமேனியா, ஹங்கேரி, பல்கேரியா, பின்லாந்து மற்றும் இரண்டாம் உலகப் போரின் நேச நாடுகளுக்கு இடையே கையெழுத்து இடப்பட்டன. 1948 இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றம் கிளஸ்டர் கோமகன் இளவரசர் ஹென்ரியினால் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 1962 பனிப்போரில் அமெரிக்க U-2 உளவு விமானி காரி பவர்ஸ் சோவியத் உளவாளி ருடோல்ஃப் ஏவல் ஆகிய கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெற்றது. 1964 ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் கரையில் மெல்பேர்ன் என்ற விமானந்தாங்கி கப்பலும் வோயேஜர் என்ற கடற்படை கப்பலும் மோதிக்கொண்டதில் 82 பேர் உயிரிழந்தனர். 1969 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை மறைவுக்கு பின்னர் முதலமைச்சராக மு. கருணாநிதி தெரிவு செய்யப்பட்டார். 1972 ரசூல் கைமா 7வது அமீரகமாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இணைந்தது. 1984 கென்ய படையினர் வடகிழக்கு கென்யாவில் 5000க்கும் அதிகமான சோமாலிய கென்ய இனத்தவரை படுகொலை செய்தனர்.
1991ஆம் ஆண்டு வன்னி மீதான இலங்கை இராணுவத்தினரின் வள்ளி விக்ரம் படையெடுப்பு விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டதுடன் ஹெலிகாப்டர் வானூர்தி ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1996ஆம் ஆண்டில் IBM சதுரங்க கணினி டீப் ப்ளூ உலக முதற்தர வீரர் கேரி காஸ்பரோவை வென்றது. 2007ஆம் ஆண்டில் இலினாய் மேலவை உறுப்பினர் பராக் ஒபாமா தான் 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்து பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்றார். 2009ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் இரிடியம் 33, காஸ்மாஸ் 2251 ஆகியன விண்வெளியில் ஒன்றுடன் மற்றொன்று மோதி அழிந்து போயின. 2013ஆம் ஆண்டில் இந்தியாவின் அலகாபாத் நகரில் கும்பமேளா திருவிழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் பிப்ரவரி 10ஆம் நாளானது ஈராக்கிய குர்திஸ்தான் குர்திய எழுத்தாளர் ஒன்றிய நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.